പുതിയ വൈറസുകൾ ആമേൻ സ്തോത്രം ഇന്ത്യയിലും ചില രാജ്യങ്ങളിലും പടർന്നു പിടിക്കും. புதிய கொள்ளை நோய்கள் இந்தியாவிலும் பல ராஜ்யங்களிலும் பரவுகிறதா இருக்கும். വാക്സിനേഷനുകൾ ഇനിയും എടുക്കേണ്ടി വരും. Vaccinations இனிமேலும் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். Overflowing hospitals and thousands of patients with flu-like symptoms. China is facing a new health crisis, a new disease outbreak. COVID-19 മഹാമാരിക്ക് 5 വർഷത്തിനു ശേഷം ചൈനയെ ഹ്യൂമൻ മെറ്റാപ് ന്യൂമോ വൈറസ് കീഴടക്കിയിരിക്കുന്നുവെന്ന ഞെട്ടിക്കുന്ന റിപ്പോർട്ട് പുറത്ത്. വൈറസ് അതിവേഗം പടരുന്നതായിട്ടാണ് സോഷ്യൽ മീഡിയകളിലെ പോസ്റ്റുകൾ സൂചിപ്പിക്കുന്നത്. ചൈനയിലെ ആശുപത്രികളും ശ്മശാനങ്ങളും നിറഞ്ഞുവെന്നും കോവിഡിനോട് സമാനമായ അന്തരീക്ഷമാണ് ഇപ്പോൾ ചൈനയിലുള്ളതെന്നും ഈ പോസ്റ്റുകൾ അവകാശപ്പെടുന്നു. ശക്തമായ ഒരു സ്ഫോടന ശബ്ദം കേൾക്കുന്നു. ஆமென். சத்தமான ஒரு ஆமென் வெடிக்கிற ஒரு சத்தத்தை நான் கேட்கிறேன். ഒരു ദുരന്തത്തിന് സാധ്യതകൾ പിശാച് കൊണ്ടിടുന്നു. ஒரு ஆமென் அல்லேலூயா கெட்ட செய்திக்குரிய வாய்ப்புகளை சாத்தான் கொண்டு போடுகிறான். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அப்பைநாயக்கன்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பொம்மையாபுரம் கிராமத்தில் உள்ள சாய்நாத் பட்டாசு ஆலையில் இன்று காலை வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். பட்டாசு தயாரிக்க பயன்படும் ரசாயன கலவை செய்தபோது வேதியியல் மாற்றம் மற்றும் உராய்வு காரணமாக பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 4 அறைகள் தரைமட்டமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளை அகற்றிவிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ചില ലോക്ക്ഡൌൺ വീണ്ടും വരുന്നത് കാണുന്നു. சில லாக்டவுன் போலுள்ள காரியங்கள் மறுபடியும் வருகிறதாய் பார்க்கிறேன்.